பரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதானையா. பரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதானையா. ஒரு பாவினானையா, ஒரு பாவினானையா, ஒரு பாவினானையா, ஒரு பாவினானையா. கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம். தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த சந்தோஷமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதன் ஏதாவது ஒரு உதவி செய்கிற பொழுது, அந்த உதவி செய்யும் பொழுது என்னுடைய பெயர் முன்பாக தெரிய வேண்டும், எல்லாரும் என்னுடைய பெயரை கேட்க வேண்டும் என்று சொல்லி சிந்திப்பார்கள். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பொருளின் மீது பெயரை எழுதிடுவாங்க. அன்பளிப்பு என்று சொல்லி அவங்க பேரு, அவங்க ஊரு, அவங்க செய்யற வேலை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு குறிப்பேடு மாதிரி எழுதி வைப்பாங்க. இன்னும் சிலரை என்ன செய்வாங்க, இந்த அரசாங்கத்துல கூட நான் பார்க்கும் பொழுது ஒரு கட்டிடத்தை கட்டுவாங்க. அப்ப அதை கட்டிட்டு அதை டெடிகேஷன் செய்யும் போது என்ன செய்வாங்க, கல்வெட்டு வைப்பாங்க. அந்த கல்வெட்டுல இன்னாரால இந்த ஆண்டுல இப்பொழுது இது திறக்கப்பட்டது என்று சொல்லி அந்த கல்வெட்டு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது மனிதனுடைய எண்ணம், தான் செய்கிற அந்த வேலையினால என்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகணும், என்னுடைய பெயர் வெளியே வரணும், என்னுடைய பெயர் எல்லாருக்கும் தெரியணும் என்று சொல்லி அந்த ஒரு மேட்டிமையான எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம நம்முடைய பெயர் புகழப்பட வேண்டும், நம்முடைய பெயர் பெருமையாக பேச வேண்டும், நாம் எல்லாருக்கும் முன்பாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சுய பெருமைக்காக நாம எதையும் செய்யக்கூடாது. நம்முடைய புகழ்ச்சிக்காக, நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக நாம எதையும் செய்யக்கூடாது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, நாம நம்மை நம்முடைய பலத்தினால எந்த அளவுக்கு நாம உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம கீழே போயிடும், நம்ம பேர் போயிடும். எப்போ நம்ம பெருமைக்காக நாம செய்யும் போது. அப்போ நாம நம்ம பெருமைக்காக நம்ம செய்ய, யார் பெருமைக்காக செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய நாம மகிமைக்கென்று, கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொருட்டு, கடவுளுடைய நாமத்தை பிறருக்கு அறிக்கையிடும் பொருட்டு நாம நல்ல காரியங்களை, உதவிகளை, விட்டு கொடுத்தலை செய்ய வேண்டும். நான் செஞ்ச என்றல்ல, கடவுள் செய்து முடித்தார், கடவுள் செய்து முடிப்பதற்கு என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். அப்போ கடவுளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துகிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அதே யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஏசானுடைய பாதரட்சையை சுமப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்பிடுதல் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம், சற்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்து நமக்காக தன்னை தாழ்த்தினார், தம்முடைய சீடனுடைய கால்களை கழுவினார். அந்த தாழ்மை, அந்த விட்டு கொடுத்தல் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம எப்படி இருக்கிறோம்? மேட்டிமையான எண்ணத்தோடு, சுய பெருமைக்காக, புகழுக்காக நாம செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி செய்யக்கூடாது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்துல வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 10:31 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளின் மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் கடவுளின் நாம மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். கடவுளுடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது,
கடவுளின் நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தும் போது நமக்கு ஆசீர்வாதம். கடவுள் நம்மை உயர்த்துவார். இந்த சிந்தனையோடு கூட இனி வரக்கூடிய காலத்துல நம்ம இல்ல கடவுளை உயர்த்துவோம். அவருடைய நாம மகிமைக்கின்ற ஒரு சாட்சியில ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் செய்கிற வேலை எல்லாவற்றையும் ஆஸ்வதிப்பார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளின் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சுய பெருமைக்காக என்னுடைய புகழுக்காக எதையும் நாங்கள் செய்யவே கூடாது. உம்முடைய நாம மகிமைக்கென்றே நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை உடைய வார்த்தையாக நாங்கள் சிந்தித்திருக்கிற பொழுது இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் எங்களை முன்னிறுத்தி எதையும் செய்யாதபடிக்கு, எங்களுடைய பெயரை நாங்கள் மேன்மைப்படுத்தாதபடிக்கு எங்களை நாங்களே தாழ்த்தி உம்மை உயர்த்துகிற மக்களாக, உம்முடைய நாமத்தை பிரசாப்படுத்துகிற ஜனங்களாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற மேட்டிமையான எல்லா எண்ணங்கள், எல்லா சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீராக. எங்களுக்குள்ளாக நீர் தூய ஆவியை கொடுத்து உடைய ஆவி வழியாக எங்களை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாக நாங்கள் உமக்கு ஏற்ற ஒரு நல்லதொரு வாழ்வை வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக ஒரு சாட்சியுள்ள ஜீவித்தை ஜீவிப்பதற்கு நீர் எங்களுக்கு துணைவராய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தன்னுடைய வழிகளை, தன்னுடைய வாழ்வை கெடுத்துக் கொள்ளுகிற நிலைகள் அதிகமாக இருக்கிறது. நீ தாமே பாவ செயல்களை செய்யக்கூடிய எல்லா வழிகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை விடுவிக்கும்படியாக பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ வைக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் சோதரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.